ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு எபிசோட் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எபிசோட்ல பெருசா எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு. ஆனா நீங்க லைவ் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எபிசோடே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா காலையில வந்து ஃபுல்லா அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்றத பத்தி பேசிட்டாங்க. சரி, ஃபேமிலி எல்லாத்தையும் பேசி அதுக்கெல்லாம் மனசாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு ஆடியன்ஸ் போல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, யாரு சமைக்கணும் வீட்டுக்குன்ட்டு. அப்ப அதுல சௌந்தர்யா வந்ததுல அத வந்து இங்க சொல்லி சௌந்தர்யாவை சமைக்க வச்சாங்க. அவங்க பண்ண அலப்பறையில நீங்க வந்து லைவ் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். தானா பேசுறாங்க. சோற வடிக்கணும்னே தெரியாம அவங்களுக்கு இன்னும் தண்ணியா இருக்கு, வடிக்கணுமா அப்படின்னாங்க. ரயான்ல எல்லாம் ஓகே, சாதத்தை வச்சிரு அப்படின்னு. வடிக்கணுமா அதே எப்படி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்க ஒரு மெஸ் இருந்தது, அந்த மெஸ்ல எடுத்து போய் கொட்டி அமுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அப்படியே தண்ணியா இருக்குன்னு வந்து மறுபடியும் பாத்திரத்துல போட்டு கலர்றாங்க. விட அந்த இதுல ஸ்டவ்ல வச்சுட்டு வறுக்கிறாங்க சாதத்தை. அது சோறாயி, சோறு குழஞ்சி பொங்கலாயி, மறுபடியும் பொங்கல் கம்மு மாதிரி ஆயிடுச்சு. இவரு தீபக்ல என்னமா சோற சமைக்க சொல்ற, கோந்து சமைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்ல அவங்க வேற என்ன சொன்னாங்கல்ல, கோதுமையா அப்படி. கோதுமை இல்லமா கோந்துனா அப்படின்னாங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா சாதம் கொஞ்ச நேரம் அத வந்து என்ன சொல்றாங்க, பொங்கிச்சு. இல்ல சாதத்தை ஆற வைக்கணுமா, இல்ல காய வைக்கணும். சாதம் காஞ்சிட்டா நல்லா இருக்கும். முத்து, இந்த சாதம் உனக்கு வேணுமாண்ணா? எனக்கு இந்த சாதம் தான் வேணும். இது சோறு இல்லம்மா, பிரசாதம். அப்படியே வாயில போட்டா கரைஞ்சிடும். புளியை எடுத்து அப்படியே அதுக்குள்ள போட்டாங்க. வேற ஜாக்லின்ல என்ன பண்ற, என்ன புளி ஊறுக? ஏய் மச்சான், அவளுக்கு எல்லாம் தெரியும்டா, அவன் சும்மானா நடிக்கிறாடா அப்படின்னாங்க. லாஸ்டா பார்த்தா புளி ஊற வச்சு அதை போட்டாங்க. இல்ல புளி இனிப்பு குழம்பு. இதுல வேற முதல்ல தக்காளி சாம்பார் இருக்குன்னா என்ன பண்ணணும், பருப்பு எல்லாம் போட்டு பருப்பு போடணுமா நாங்க முதல்ல. ஏய் இதெல்லாம் ஓவரால் அவனுக்கு சாம்பாருக்கு பருப்பு போடணும்னு தெரியாதாங்க. கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம், சுகர் எடுத்து கொட்டிடலாம். இப்ப யாருக்குமே தெரியாது டேஸ்ட், காரங்கிற எதுவுமே தெரியாது. ஐயோ, அவங்களோட இதுவே வந்து ஒரு தனி விரோதமான. 12 வெங்காயம் 12 தக்காளி, 12 ஆளுங்க இருக்காங்களா அவங்க. நல்லா வந்து ஒரு பேட் சைஸ் புளியாம், அப்புறமா இது ரச பொடியாம், அப்புறமா வந்து என்னதுன்னே தெரியாத ஒரு பொடியாம், அப்புறமா வந்து மோந்து பார்த்தா ஏதோ வாசனையா இருந்த ஒரு பொடியாம். ஆமா, எல்லாத்தையும் அப்புறம் இப்படி யோசிச்சு பார்த்தாங்க. ஒரு மிளகு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்ட உடனே இத வந்து முத்துக்குமரன் சாப்பிடும் போது வந்து என்னது அது கருப்பா மிதக்குது, இது என்னது அப்படின்னு கேள்வி. அது வேற ரயான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஏலக்காய் கடிச்சது. ஓ உனக்கு ஏலக்காய் கடிச்சுதா? ஓ நீ கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு கரம் மசாலா போட்டு சமைச்சிருக்கியாமா? யாரும் நெய் ஊத்திக்காதீங்க, அதுல ஒரிஜினல் டேஸ்ட் வந்து தெரியாது. புளி நிறைய இருக்குன்னு நான் இவ்வளவு பட்டரை எடுத்து போட்டேன், அதனால நெய்லாம் தனியா போட்டுக்காதீங்க அப்படின்னாங்க. என்னமோ பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க. எனக்கு பல்லெல்லாம் பூசுது. அங்க இருந்து ஒரு டேஸ்டிங்க்கு ஒரு பிளேட் வச்சிருந்தாங்க, பாதி குழம்பு தூக்கி அதுலயே ஊத்தி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா கண்டா இருக்குது. ரயான் வந்துட்டு கையில தானே ஊத்தி டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியா? இல்ல ஊதிட்டு சாப்பிடணும்னா குழம்பு எடுத்துட்டு என்னடி பண்ற, கையும் ஊத்துற. கொடுமை என்ன சொல்றதுல வேற பிக் பாஸ் வந்து எல்லாரையும் சமைக்க சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் சமைக்கலையோ எல்லாரையும் சமைக்கணும்னாங்க. இதுல வேற முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் எழுந்தாரு, அவர் நல்லா சமைச்சு போட்டாரு. முத்துக்குமரன் சொன்னாரு, இத வந்து அப்படியே வந்து
இது ஸ்டோர் ரூம் வழியா குரூவுக்கு அனுப்பி விடுமா. அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டோம். நீ மட்டும் தப்பிக்கிறியா, நீ ஒரு பிளேட் எடு. அவங்க வந்து என்ன விட மாட்டேன், முன்ன விட மாட்டேன். பண்ணதுலயும் ஒரு நல்லது, அவங்க கொஞ்சம் கம்மியா பண்ணதுதான். இல்லன்னா அது காலி ஆயிடுச்சு. பாருங்க, பாத்திரம் காலி ஆயிடுச்சுன்னு வர காமிச்சாங்க. அப்பதான் சொன்னேன், நானு இஞ்சி போட்டிருக்கணுமோ 99.5 99.8 கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இஞ்சி நீ போட்டிருக்கூடாது, நாங்க தான் நாமினேஷன்ல போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க நாமினேஷன்ல இல்ல, தப்பிச்சிட்டாங்க. இல்ல போன வாரமா உன்ன நாமினேஷன்ல போட்டிருக்கணும்ன்ற. ஆமா ஆமா, அவங்களுக்கு நல்ல வேலை, நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நாமினேஷன் போட்டாச்சு. இல்லன்னா மொத்தம் பேரும் சரி. இது வந்து இது ஜாலியா இருக்குது, எல்லாரும் ஒரு வாட்டி சமைச்சிருங்க, நான் ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் வேற இருக்காரு. அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த வாரம் வந்து அழுங்காட்சி வாரம் எல்லாம். ஆமா, எல்லாம் வருவாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் போங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபேமிலி நாளைக்கு வராங்க. ஆமா, தீபக், மஞ்சரி, ரயான், விஷால். சோ இதான் ஆர்டரு. தீபக்கோட ஃபேமிலில இருந்து அவங்க வைஃப் அண்ட் பையன் வராங்களா. பையன் அப்ப ஒரு குழந்தை உள்ள என்டர் ஆயிடுதுங்க. குழந்தை இல்ல, அவர் கொஞ்சம் வளர்ந்தவர் இல்ல, பெரிய பையன். ஓகே. அடுத்து வந்து மஞ்சரி. அப்ப மஞ்சரிக்கு குழந்தை, நஞ்சரிக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவங்களோட பார்ட்னர் வராங்க. அப்ப அம்மா வரல தெரியல. ரயானுக்கு வந்து அவங்க அம்மா வராங்க. அவரு வந்து அக்கா பொண்ணுக்கு கேட்டிருக்காரு. அம்மா அப்பா 2 பேர் தான் வந்திருக்காங்க. அடுத்து விஷால் அவர்களோட அம்மாவா, அவங்க சர்ப்ரைஸா ஒருத்தவங்க வராங்க. எனக்கு தெரிஞ்சு பாகியலட்சுமியில இருக்க இனியா கேரக்டர்ல நடிக்கிற நேஹா வருவாங்க. ஏன்னா அவங்கதான் அங்க ஒரு வாட்டி நேஹான்றாரு, ஒரு வாட்டி லட்டுன்றாரு, ஒரு வாட்டி அம்முன்றாரு. ஒரு ஆளான்னு தெரியல. ஒருவேளை சர்ப்ரைஸ்னா 4 வேலை தர்சிக்காவுக்கு உள்ள அமைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஆமாங்க, மன்னிச்சிடுங்க, எங்களால அந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாது. இவ்வளவுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க்ல ஏதோ பண்ணி பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சு 7000 ரூபாய் சம்பாதிச்சு அந்த 7000 ரூபாய்க்கு வந்து ஏதோ வாங்கியிருக்காங்க சிக்கன் எல்லாம். அது வச்சு என்ன செய்யறாங்க, சாப்பாடு போடணும். ஆமா, அதுக்காக இந்த வாரம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் கேப்டனா இருக்க போறாங்க. இதுல நாளைக்கு வந்து கேப்டனா இருக்க போறது வந்து சௌந்தர்யா பண்ண சொன்னது வந்து ஜாக்லின். சோ அதனால இப்ப வந்து யாரெல்லாம் ஆவலன்னா, ஜாக்லின் ஆகாம இருக்காங்க, பவித்ரா ஆகாம இருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஆனது கிடையாது, அதுக்கப்புறம் ராணவ ஆனது கிடையாது, அன்ஷிதா, ரயான் 6 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து கை தூக்கல. ஆமா, 4 பேர் தான் தூக்கி இருக்காங்க. அன்ஷிதா 4 பேர் தான் இருக்காங்க. அப்படியே பண்ணிட்டு எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் எப்படியோ இந்த வாரம் பூரா வந்து எனக்கு தெரிஞ்சு அழுவாங்க. ஆமா, ப்ரோமோஸ் ஃபுல்லா வந்து ஒரு தீபக் வீட்ல யாரும் அழ மாட்டாங்களா. அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி, அவங்க பையன் அதுக்கு மேல, அவரு அதுக்கு மேல. சோ அவர்லாம் அழ மாட்டாரு. என்னமா அதான் சொல்லிட்டு இருக்காரு, இங்க வந்து ஒரு அயன் லேடிய பாக்கவே இல்ல, என்ன நீங்க பார்த்து பெருசா பேசுறீங்களா, என் பொண்டாட்டி வந்தா நீங்களா காலி, அவ்வளவுதான்டா. அவகிட்ட ஒருத்தர் கூட ஒண்ணுமே பேச முடியாதுடா. ஏன்னா இப்படி பேசுறீங்களா, உண்மைதான், நேரில் பார்க்க போறீங்களா பாரு. ரயான் வந்துட்டு ஸ்வீட்லாம் சாப்பிடும்போது அண்ணி வந்து திட்ட போறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாடா ஒன்னும், இன்னும் 2 சாப்பிடு, ஆள் ரொம்ப எரிச்சு போயிருக்கல, ரொம்ப கண்ணெல்லாம் ஓட்டி போய் கிடக்கு, 2 சாப்பிடுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி போச்சு. இனிமே இந்த வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு ஃபேமிலியா வந்து பெருசா கண்டென்ட் இருக்காது, இதுதான் கண்டென்ட். யாரும் வந்து எப்படி வந்து பண்ணிருக்க வீட்டு மானத்தை காப்பாத்தாம விட்டுட்டீன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெஃப்ரி வீட்லயும் அன்ஷிதா வீட்லயும் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான இது சீன்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சீன் போடுவாங்க. அப்புறமா வந்து ஏண்டா நீ இப்படி பண்ண, ஏண்டா நீ அப்படி பண்ண அப்படின்னு நடக்கலாம். எந்த மோலே எந்த வட்டி அப்படின்னு அவங்க போடுவாங்க.
அப்புறமா ஜாக்லின் வர ஸ்பெஷலா யாரோ ஒரு ஃப்ரெண்ட கேட்டிருக்காங்க வரணும்னு சொல்லி. பாய் ஃப்ரெண்ட கேட்டிருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். தெரியல, ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து சுபிக்ஷான்னு ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணாங்கல்ல, அர்ச்சனாவோட டிசைனரும் அவங்கதான். அவங்கள நம்ம அந்த இதுல கூட பார்த்தோம், அந்த ஃபேன்ஸ் மீட்ல கூட வந்திருந்தாங்க, அந்த மீட்டிங்ல வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே டிசைனர் தானா. ஏன்னா இது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஏற்கனவே ஜாக்லின். அந்த வீடியோல சில் அப்படின்ற ஒரு சேனல்ல அது அவங்களோட யூடியூப் சேனல் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் அங்க வந்திருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் அடி பாவி எனக்கு தானடி நீ ஃப்ரெண்டு, இவளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்ட, நீ நான் தீபாவளி போட்டேன், நீ பொங்கலுக்கு போட்டுக்கோ. சரி போட்டுக்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் 7000 ரூபாய் அந்த போட்டு எடுத்தாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற எதுவும் நடக்கல. இல்லைங்க, நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.